Shall we pray? Loving God, as we open the scriptures, keep away all the distractions and keep our hearts and our minds open. May we be inspired. Let the Holy Spirit be our teacher. In Jesus' name we pray. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளில் நம்முடைய வேதத்தை நாங்கள் திறக்கும் பொழுது எங்களுடைய எல்லா கவனச்சிதறல்களையும் ஆண்டவர் அகற்றி போட்டு நம்முடைய ஆவியானவரை எங்களிலே ஊற்றி எங்களுக்கு வேண்டிய நல்ல பாடங்களை கற்றுத்தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். The war, women and the wedding. யுத்தமும் ஸ்திரீயும் கல்யாணமும். Very, very important in the Bible, in the last chapter of the Bible, the third last chapter of the Bible, they are all mixed together and we get wonderful message. வேதாகமத்திலே வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் இந்த மூன்று காரியங்களுமே, அதாவது யுத்தமும் ஸ்திரீயும் கல்யாணமும் என்ற காரியம் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. The war, the woman and the wedding. யுத்தமும் ஸ்திரீயும் கல்யாணமும். The war of all wars is about whom we should worship, how we should worship, when we should worship. யுத்தங்களிலெல்லாம் மிகவும் பெரிய யுத்தம் எது என்றால், யாரை நாம் வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எப்பொழுது வணங்க வேண்டும் என்பதற்கு அடுத்த யுத்தம் தான் மிகப்பெரிய யுத்தம். It is all around the globe. இந்த யுத்தம் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது, நடக்கிறது. Directly or indirectly, the question is whom we should worship, how we should worship, and when we should worship. நாம் யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எப்பொழுது வணங்க வேண்டும் என்ற இந்த யுத்தம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம எல்லாரையும் சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. I praise God. This wonderful guidebook from the heavenly God is so clear in this explanation. பரலோகத்தின் தேவன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் மிக தெளிவான பதிலை இந்த புத்தகத்திலே நமக்கு அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். First it answers who we are, why I am here, where I am going. முதலாவது நாம் யார், எங்கே இருக்கிறோம், ஏன் இங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்பதை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. I am the child of God, created in his image. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். I am here to reflect him, to witness for him, to live like him. நான் அவரை பிரதிபலிக்க வேண்டியவன், அவருக்கு சாட்சியாக நான் வாழ வேண்டியவன். My destiny is in heaven with Jesus forever. நான் போக வேண்டிய இடம் எது என்றால் பரலோகம். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் போய் சேர வேண்டும். Same way, the most important thing every human being must decide is whom we should worship, how we should worship, and when we should worship. ஆகவே ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு மனிதனும் யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எப்பொழுது வணங்க வேண்டும் என்ற காரியத்தில் நல்ல தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியம். We worship the creator God, Revelation 14th chapter. வெளிப்படுத்தல் 14 சொல்லுகிறது, சிருஷ்டிகராகிய தேவனை நாம் வணங்குகிறோம். We should worship in spirit and in truth, John 4th chapter. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுகை செய்ய வேண்டும். We should worship God on the 7th day, Exodus 12th chapter 8 to 11. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 11 வரை வாசிக்கிறோம், ஆண்டவர் படைத்த 7ஆம் நாளிலே நாம் அவரை தொழுகை செய்ய வேண்டும். Scripture is clear, only our minds are not clear at times. We want to follow the traditions, we want to follow the popular opinions. As a result, we are fighting in this great war and we are not able to decide how we should worship, whom we should worship, when we should worship. பொதுவாக இந்த வேதாகமத்திலே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பாரம்பரியங்களை பின்பற்றி, பொதுவான அபிப்பிராயங்களை பின்பற்றி நாம் என்ன செய்கிறோம், ஆண்டோட வசனத்திற்கு மாறாக நடக்கும் பொழுதுதான் இந்த யுத்தத்தில் நாம் என்ன செய்கிறோம், எதிராளிகளாக செயல்படுகிறோம். There are many wars fought around the globe through the centuries and with different purposes in the human history. யுகங்கள் நெடுகிலும் அநேக யுத்தங்கள் நடந்திருக்கின்றன பல்வேறு நோக்கங்களுக்காக. But this war is not human being war, it is the war of the spirits.
ஆனால் இந்த மாபெரும் போராட்டம் என்ற யுத்தமானது ஏதோ மனிதர்களுக்கு இடையில நடக்கிற யுத்தம் கிடையாது. இது ஆவிகளுக்கு இடையிலான யுத்தம். This is a spiritual war, a very important spiritual battle that is fought in the mind, in the heart of every person, and they have to make their moral decision so that their destiny can be tuned. இது ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தமானது நம்முடைய இருதயங்களிலே நம்முடைய மனதிலே அடிப்படையாக கொண்டு நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்தில் நாம் நல்ல ஒழுக்க ரீதியிலான தீர்மானங்களை செய்து நாம் போய் சேர வேண்டிய சரியான இடத்திற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். This war started in heaven, Revelation 12th chapter. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த யுத்தம் பரலோகத்திலே ஆரம்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. And it came and influenced even onto the earth and entangled human beings in that war. இந்த யுத்தமானது பூமிக்கும் கடந்து வந்து மனிதர்களாகிய நம்மையும் இந்த யுத்தத்திலே நாம் சிக்கும்படி நம்மை உட்படுத்தி இருக்கிறது. We all understand this sin will exist on this earth for 6,000 plus 1,000 years of millennium. இந்த உலகத்திலே பாவமானது என்ன செய்யும்? 6000 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும். அதுக்கப்புறம் 1000 ஆண்டுகள் என்ற ஒரு காலகட்டமும் வேதம் சொல்லுகிறது. The battle ground is our heart, our mind. Whom should we worship? How we should worship? When we should worship? இந்த யுத்த களம் எது என்று சொன்னால் நம்முடைய சிந்தை தான் யுத்த களம். இந்த யுத்த களத்தில் யாரை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எப்பொழுது வணங்க வேண்டும் என்பதுதான் யுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. Our choice is to worship our creator God and no one else. நம்மை படைத்த சிருஷ்டிகராகிய தேவனைத்தான் வணங்க வேண்டுமே ஒழிய வேற யாரையும் நாம் வணங்காதபடிக்கு நாம் தெரிவு செய்ய வேண்டும். Because the salvation is possible only through cross, not by our works or our accomplishments. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது சிலுவையின் மூலமாகத்தான் சாத்தியம். நம்முடைய செயல்களோ சாதனைகளோ நம்முடைய ரட்சிப்பை நமக்கு கொடுக்காது. Revelation 14th chapter is the core message of the Seventh Adventist Church around the world. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு ஒரு அடிப்படையான செய்தி எது என்றால் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முத்தூது. The judgment hour has come. Worship only the creator God. நியாய தீர்ப்பு அவர் கொடுக்கும் வேளை வந்து விட்டது. ஆகவே படைத்த தெய்வத்தை மட்டுமே தொழுகை செய்யுங்கள். Come out of Babylon and do not live in confusion. Do not be compromising when it comes to the truth, the standard of living. சத்தியம் என்று வரும்பொழுது, வாழ்வதற்கான வாழ்க்கை முறை என்று வரும்பொழுது ஆண்டவருடைய வசனத்தின்படி மட்டும்தான் நாம் வாழ வேண்டும். குழப்பங்களிலே பாபிலோனிலே சிக்கி நாம் தவிக்க கூடாது. Receive the seal of God rather than the mark of the beast that promotes the salvation by works. அதாவது கிரியைகளினால் ரட்சிப்பு என்ற தத்துவத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய இந்த உலக பிரகாரமான பாபிலோன் கொள்கைகளை நாம் பின்பற்றாமல் இயேசுவை முற்றிலுமாக சார்ந்திருக்கிற விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். Sadly, so many people, even the learned Christians, they say Revelation book is a cursed book. It is a sealed book. We should not read. If you read it, you will not understand it. There are strange animals and sicknesses. If you read it and open, it will come upon you. Very sadly, the world is wrongly led and many people are living in ignorance. இன்றைக்கு நன்றாக நாங்கள் சத்தியத்தை படித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட வெளிப்படுத்தின விசேஷம், ஐயோ அது ஒரு சபிக்கப்பட்ட புஸ்தகம், அதில் பயங்கரமான மிருகங்கள் அதெல்லாம் இருக்கிறது, அதை படித்தா நமக்கு வியாதி வந்துடும், அதை படிக்க வேண்டாம், அந்த வெளிப்படுத்தலை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றெல்லாம் தப்பிதமாக அவர்கள் போதிக்கப்பட்டு தப்பிதமாகவே மற்றவர்களுக்கும் அவர்கள் போதிக்கிறார்கள். It is the responsibility of the Seventh Adventist Church in the end time to help the people to understand, to enlighten them, to educate them, help them to make the decision for the living God. ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய அட்வென்டிஸ்ட் மக்களாகி நீங்களும் நானும் மக்கள் சத்தியத்தின் பார்வையிலே ஜீவனுள்ள தேவனுக்காக நல்ல தீர்மானம் செய்வதற்கென்று அவர்களுக்கு உதவும் விதத்தில் நாம் சத்தியங்களை புரிஞ்சிருக்கணும். மற்றவர்களுக்கும் சத்தியங்களை எடுத்து நாம் சொல்ல வேண்டும். Brothers and sisters, the world is still is about to come to an end, and it is our duty to tell them, why are you in confusion? Why don't you understand it? Please, this is the clarity. The battle is coming to an end. Worship the creator God. Please understand the truth
and we have to share this truth with others. சகோதரனே சகோதரியே, நம்முடைய வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் அநேகர் சத்தியம் அறியாமல் குழப்பத்தில் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். ஆகவே இதுதான் சத்தியம் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு இதை எடுத்து காண்பித்து விளக்கி கொடுத்து சத்தியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய பணியாக ஊழியமாக இருக்கிறது. I plead with you, dear brothers and sisters, on this Sabbath day, let us be serious about the message that we received. Let us be serious. Not only we implement in our hearts, but share it with others so that they will come out of the valley of decision and choose Jesus Christ. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் உட்கார்ந்து சத்தியங்களை படிக்கும் பொழுது மிகவும் பக்தி வினயமாக நாம் சத்தியங்களை படித்து இந்த சத்தியங்களை நானும் கடைபிடிக்கணும், மற்றவர்களும் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவின் மூலமாக அநேக ரட்சிப்பை அடைய நாம் பிரயாசப்பட வேண்டும் என்ற தாக்கம் நம் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும். In Spicer College, as a student of religious history, for one course I was forced to read this book and I did not enjoy it because much of his history. ஸ்பைசர் கல்லூரியில் நான் போதகர் படிப்பு படிக்கும் பொழுது இந்த மாபெரும் போராட்டம் என்ற புத்தகத்தை சபை வரலாறு சம்பந்தமாக படித்தாக வேண்டும். அதை அப்போ படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக அது பிடிக்கவில்லை. But later on, as a pastor, I want to preach, I want to learn with intention, with a prayerful heart. I read it. I have learned so much. The pioneers who suffered for the truth kept the flames of truth shining. It warmed my heart. I became a spiritual person, a converted person, and dedicated for the service of the Lord. This book has transformed me. போதகர் ஆன பிற்பாடு மக்களுக்கு சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கணுமே என்பதற்காக இந்த புஸ்தகத்தை நான் படித்தேன். இதை படித்த பொழுதுதான் சத்தியத்திற்காக எவ்வளோ பேர் உயிரை கொடுத்திருக்கிறாங்க, சத்திய தீபம் அணையாமல் அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளோ பேர் தியாகம் செய்திருக்கிறாங்க என்பது எனக்கு புரிந்தது. இதை படித்ததுக்கு அப்புறம் தான், மாபெரும் போராட்டம் படித்த பிறகுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. When you give to a Hindu brother, tell them the truth and the error. What do you choose? What is your destiny? Immediately they will be attracted even by looking at the cover. ஒரு இந்து சகோதரனுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அட்டைப்படத்தில் காட்டுங்க, சத்தியம் அசத்தியம் எது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு அவங்கள்ட்ட சொல்லி கொடுங்க. அந்த அட்டைப்படமே அவர்களுக்கு கவர்ச்சிகரமாக படிக்க தூண்டும். When I speak to a Muslim brother and show him the first chapter, destruction of Jerusalem, they will be excited to receive this book. How will the Jerusalem be destroyed? How Muslims can occupy it? Immediately they want to start reading it. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் நீங்கள் இந்த புக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா முதல் அதிகாரம் எருசலேமின் அழிவு, எருசலேமின் அழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சகோதரன்கிட்ட கொடுங்க. ஏன்னா அவங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? எருசலேம் அழிக்கப்படுமா, முஸ்லீம்கள் எப்பொழுது எருசலேமை ஆக்கிரமிப்பார்கள் என்ற தீவிரத்தோடு முதலாம் அதிகாரத்தை படிப்பாங்க. போக எல்லாத்தையும் படிச்சிருவாங்க. When I show the last 3 chapters of heaven and living by the waters and enjoying with heaven, the Christian brethren will be excited. When will that happen? When I will be able to experience it? This book is precious for every person living on this earth to make the decision for the living God. ஒருவேளை மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா கடைசி 3 அதிகாரங்களை படிக்க சொல்லுங்க. பரலோகம் எப்படி இருக்கும், இந்த பரலோகத்துக்கு எப்படி போவது, அங்கே போக வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்றெல்லாம் இந்த புத்தகம் அழகாக சொல்லும். ஆண்டோடு நெருங்கி வளர்வதற்கு இந்த புத்தகம், இந்த கடைசி 3 அதிகாரங்கள் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவியாக இருக்கும். Let us look at 3 examples which I like it. I want to briefly deal with it. இந்த நாளிலே உங்களிடத்தில் 3 எனக்கு மிகவும் பிடித்தமான உதாரணங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். This is William Ambrose Spicer. இங்கே பார்க்கிற அந்த படம் வில்லியம் அம்ப்ரோஸ் ஸ்பைசர் என்பவர். The one of the first missionaries who came to India and established education system and started publishing work. Very highly gifted, talented person. இந்தியாவுக்கு வந்த முதல் அட்வென்டிஸ்ட் மிஷனரிகளில் முக்கியமானவர் வில்லியம் அம்ப்ரோஸ் ஸ்பைசர். அச்சக ஊழியத்தை அவர் தான் தொடங்கினார். நல்ல திறமைகள் படைத்த ஒரு நல்ல மனிதன், நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதக்கூடிய ஒரு அருமையான ஊழியக்காரர். This is the first Southern Asia division meeting or the division of union office in Lucknow
first picture, official picture with William Ambrose Spicer. அங்கே ஒரு படம் இருக்குது பாருங்கள், ஒரு குரூப்பாக உட்காந்துருக்காங்கல்ல நிற்கிற கூட்டம். இதுதான் லக்னோவில் இருந்த நம்முடைய யூனியன் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கொண்ட முதல் அதிகாரப்பூர்வமான படம். அதில் வில்லியம் அம்பரோஸ் ஸ்பைசர் அதில் இருக்கிறார். I cannot read all the details here, but I want to. Spicer family heard the message of Jesus at the tent meeting when they sat at the night after night on the board bench, common to such meetings in the early days. In his early teens, William Ambrose Spicer decided to join the Seventh-day Adventists. Reading of the book Great Controversy settled him from the questions and had much to do with his conversion, and as a result he became one of the most important pioneer who nurtured the Southern Asia division and spread the gospel in the initial days. இந்த வில்லியம் அம்பரோஸ் ஸ்பைசர் என்ற இந்த ஊழியக்காரர் அமெரிக்காவில் அந்த காலத்தில் நடந்த அந்த கூடார கூட்டங்களிலே கலந்து கொண்டு குடும்பமாக சத்தியத்தை கேட்டார்கள். இந்த மாபெரும் போராட்டம் என்ற புத்தகத்தை ஆங்கிலத்தில் படித்து சத்தியத்தை மிக தெளிவாக கற்றுக்கொண்டு அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் தான் என்ன பண்ணார், இந்தியாவுக்கு வந்து நிறைய ஊழியங்களை கல்வி ரீதியாக, ஸ்பைசர் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இவர் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி அதுதான். ஆகவே இந்தியாவிலே சத்தியம் பரப்புவதற்கு மிக தீவிரமான மிஷனரி என்று விளங்கினவர் வில்லியம் அம்பரோஸ் ஸ்பைசர். I like this man because the way he traveled in economic way. When he takes the salary, he counts his money. I need 30 rupees for my month's food and all. Rest of the 70 rupees, give it back in the counter. This is for the missions. இந்த அம்பரோஸ் ஸ்பைசர் என்ற ஊழியக்காரருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சிக்கனமான ஒரு மனிதன். பிரயாணம் பண்ணுறதுல ரொம்ப சிக்கனமாக இருப்பார். 100 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய அந்த மாதத்துக்கு வேண்டிய வாழ்வாதாரம் 30 ரூபா எடுத்துக்குவார். மீதி 70 ரூபாயை ஊழியத்துக்கு வச்சுக்கன்னு சொல்லி கவுண்டரில் திரும்ப கொடுத்துருவாராம். What a dedication he has. எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அவர்களுக்கு இருந்தது பார்த்தீர்களா? He was giving the first report about India in the general conference. He told, Indians are humble people. In ignorance they worship the nature. We do not need to worry about all these philosophies and traditions and customs. Just present Jesus as he is. They will accept. Their hearts are warm. India is open for the gospel. When many people are telling India is a heathen country, bad country and all, this man gives the first positive, strong report about India. இந்தியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வந்த வில்லியம் அம்பரோஸ் ஸ்பைசர் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவில் ஒரு அறிக்கை கொடுத்தார். என்ன அறிக்கை கொடுத்தாருன்னா, இந்திய மக்கள் எல்லாரும் மிகவும் தாழ்மையானவர்கள், அவங்களுக்கு சத்தியம் ஒன்றுமே தெரியாது, அறியாமையினாலே அவர்கள் இயற்கையை வணங்குகிறார்கள், அவர்களுக்கு பெரிய பெரிய தத்துவம் பெரிய பெரிய விளக்கங்கள் கொடுக்க வேண்டாம், இயேசுவை பற்றி மட்டும் சொல்லுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று முதல்ல அறிக்கை கொடுத்தவர் இவர் தான். மற்றவர்கள் இந்தியா மோசமான நாடு, மோசமான மக்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது இந்த அம்பரோஸ் ஸ்பைசர் தான், வில்லியம் அம்பரோஸ் ஸ்பைசர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு அட்வென்டிஸ்ட் சத்தியம் வர ஆரம்பித்தது. I don't have time to explain more, but we'll go to the next person. இதை பற்றி அதிகம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அடுத்த நபரை குறித்து நான் சொல்ல போகிறேன். I'm sorry you can't see the picture so clearly. Every quarter we have Sabbath school lessons. The Sabbath school lessons are designed by this Jewish man who converted into Adventist. நீங்கள் நம்முடைய காலாண்டு புத்தகங்கள் குறிப்பாக இங்கிலீஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலாண்டும் புத்தகங்களை அழகாக வடிவமைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூத மனிதன், யூத மதத்திலிருந்து நம்ம சபைக்கு சத்தியத்திற்கு மாறி இருக்கிற ஊழியக்காரர். Who is writing all the Sabbath school lessons? இதெல்லாம் யார் எழுதுறாங்க தெரியுமா? பாட புத்தகங்கள் எல்லாம் This man designs every time for last 15 years. கடந்த 15 ஆண்டுகளாக இவர்தான் பாட புத்தகங்கள் எல்லாவற்றையும் வடிவமைக்கிறார். How did he leave the Jewish customs and join the Seventh-day Adventist Church? எப்படி இந்த மனிதன் யூத கலாச்சாரத்தை விட்டுவிட்டு அட்வென்டிஸ்ட் சபையோடு இணைந்து கொண்டார்? He grew up in a secular Jewish home. ஒரு உலக பிரகாரமான யூத குடும்பத்திலே வளர்ந்தவர் இந்த மனிதன். He doesn't like religion at all. இவருக்கு மதமே பிடிக்காது. He doesn't like Christians at all. கிறிஸ்தவர்களையும் பிடிக்காது. But the later he was asked to, in his book, he was searching for the truth. He wants to know which church will have truth, who is that God I want, and finally the last paragraph I want to read. எது சத்தியம் என்றவர் தேடிக்கொண்டிருந்த பொழுது சத்தியத்தை குறித்த ஒரு தேடல் இருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சத்திய வெளிச்சத்தை கொடுத்தாரு. அது குறித்த ஒரு பகுதியை வாசிக்கிறேன். I was walking through the library with 2 books in my hand. என்னுடைய கைகளில் 2 புத்தகங்களை வைத்துக்கொண்டு நான் நூலகத்தில் நடந்து கொண்டிருந்தேன். One book about the cult
another book about the great controversy. ஒரு புஸ்தகம் பக்தி இயக்கங்கள் பற்றிய புஸ்தகம், இன்னொரு புஸ்தகம் மாபெரும் போராட்டம். The Lord in his providence, in his graciousness allowed me to go through this book, and I know this is the true church, and I joined the church, and I am ever blessed because of the church. அதாவது ஒரு புஸ்தகம் போலியான மதங்களை பற்றிய புஸ்தகம், இன்னொரு புத்தகம் இந்த மாபெரும் போராட்டம். இதை படித்த உடனே எது சரியான சத்தியம், யார் இரட்சகர், எது மெய்யான திருச்சபை என்பதெல்லாம் எனக்கு தெளிவாக தெரிந்தது. நான் சத்தியத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். கிளிஃபர்ட் கோல்ட்ஸ்டைன் என்ற தேவ மனிதன். After amazing confrontation with the Lord, after reading this book, I gave my heart to Jesus, and the occult experiences were thrown away, and Jesus became the center of my heart. Great controversy, my book, the favorite book for me. No more questions in my heart. This is the last days remnant church. மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் எல்லாவித போலியான இயக்கங்கள் குறித்த சந்தேகம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மீதமான திருச்சபை, அட்வென்டிஸ்ட் திருச்சபை தான் மீதமான திருச்சபை, இங்கே தான் தெளிவான சத்தியம் இருக்கிறது என்பதை இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை படித்த பிற்பாடு நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று கிளிஃபர்ட் கோல்ட்ஸ்டைன் எழுதியிருக்கிறார். The last example, கடைசி உதாரணம், when I talking about this subject, இந்த மாபெரும் போராட்டம் என்று சொல்லும் பொழுது அடுத்து மூணாவது உதாரணம். we all know John Broadstone, it is written, and wonderful ministry is doing around the world. நமக்கு தெரியும் நினைக்கிறேன். இட் இஸ் ரிட்டன் என்ற ஒரு தொலைக்காட்சி ஊழியம் உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடத்துகிறவர் யாருன்னா ஜான் பிராட்ஷா என்ற ஊழியக்காரர். For many years as he was growing up, he was a nominal Christian, not a serious Christian. அநேக ஆண்டுகளாக அவர் வளர்ந்த நாட்களிலே ஒரு பெயர் கிறிஸ்தவனாக தான் இருந்தார், ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவனாக ஜான் பிராட்ஷா இருக்கவில்லை. Once in a while when his brother asked him, why are you not serious about Christian? Did you give your heart to Jesus? He said, okay, there is time for it. It's okay, don't worry. And he gave this book to him. He never read it. He kept in the library. ஒரு முறை அவருடைய சகோதரர் ஜான் பிராட்ஷா அவருடைய சகோதரர் கேட்டாராம், ஏன்பா நீ ரொம்ப பக்தி இல்லாமல் எனக்கு என்ன ஏனோதானு இருக்கிறாயே, நீ படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாபெரும் போராட்ட புஸ்தகத்தை சகோதரன் இவர்கிட்ட கொடுத்தாராம். ஜான் பிராட்ஷா கொடுத்த உடனே அதை படிக்கலை, அவர் வாங்கி அலமாரியில் ஒரு இடத்துல வச்சுட்டார். After many years, he was asked to read certain books, and the Lord gave him this book. After reading this book, he left all other beliefs. It was so satisfying, answering all the questions of Christian life, and he began to say, this is my favorite book, and he joined the Adventist church, and he began to proclaim the message. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவர் அந்த அலமாரியில் வைத்த புஸ்தகத்தை எடுத்து படிக்கும்படியாக சத்தியத்தை படிக்கணுன்றப்போ இந்த மாபெரும் போராட்டத்தை எடுத்து படித்தாராம். இதை படித்ததுக்கு அப்புறம் தான் சத்தியம் தெளிவாக புரிந்தது. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகம் எதுன்னு கேட்டால் மாபெரும் போராட்டம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை மாறிச்சான். நாம் பிடிச்ச புஸ்தகம் இந்த புத்தகத்தை சொல்லுவோமா, அந்த நிலைக்கு நம்ம வரணும். Brother and sister, is this the last day church? பிரியமான சகோதரன் சகோதரியே, இதுதான் கடைசி கால திருச்சபையா? Is this the remnant church? இதுதான் மீதமான திருச்சபையா? Is this church preparing for the bridegroom to come soon? மணவாளன் வருவதற்கு ஆயத்தமாகிற மணவாட்டி நாம் எல்லாரும் தானா? If that is so, we must be well informed, well trained to know what we are practicing, what we are believing. அப்படியானால் நாம் என்ன கடைபிடிக்கிறோம், என்ன பின்பற்றுகிறோம் என்பதை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு தேவை. நன்றாக நாம் கற்றிருக்க வேண்டும். If you are not read this book, there is something still lacking in our Christian experience. இந்த புஸ்தகத்தை நம்ம ஒரு முறை கூட படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம். Oh pastor, I cannot read it. Don't worry. Oh pastor, I don't have time. Don't worry. Just when you are walking, just when you are eating, just when you are sleeping, before you sleep, just listen, because this is also available in audio. எனக்கு உட்காந்து வாசிக்க நேரம் இல்லை, உட்காந்து படிக்கலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. இதை நீங்கள் ஆடியோவாக கேட்கிற வசதி கூட அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் இருக்கு, நீங்கள் போட்டு கூட கேட்கலாம். I plead with you, saturate your mind, saturate your heart with spiritual things, with the truth of this time, because soon Satan is going to capture our hearts, our minds, gain our attention, steal our time away, and confuse us, dilute us, so that we will not go to heaven. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்பது என்ன அப்படின்னா, சாத்தான்
எப்படி ஆகிலும் நம்ம எல்லாரையும் பிஸி ஆக்கி நமக்கு நேரமே இல்லை, ஏற்கனவே அப்படி தான் வச்சுருக்கிறோம், நம்ம அப்படி தானே, நேரமே இல்லை என்ற அளவுக்கு நம்மை கொண்டு போய் சத்தியங்களை படிக்க உட்காருவதற்கு நேரம் இல்லாமல் ஆக்கி பரலோகத்தை குறித்த காரியங்களில் நமக்கு ஆர்வமே இல்லாத அளவுக்கு அவன் தள்ளிவிடக்கூடாது என்பதை கருதி நம்ம என்ன செய்யணும், உட்கார்ந்து ஆண்டோட சத்தியங்களை படிக்க நேரம் எடுங்கள் என்று உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். Let's go to second step now. நம்ம ரெண்டாவது படி எடுத்து வைக்க போகிறோம். It is summer time now. இது நமக்கு கோடை காலம், time for harvest. அறுவடை காலம் என்று சொல்லுவார்கள். Summer time is time for marriages. கோடை காலம் பொதுவாக கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். I'm from village. நான் ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடியவன். 40 kilometers from Vijayawada, Andhra Pradesh. ஆந்திராவிலே விஜயவாடா என்ற இடத்திலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். In order to enter my village, my house is the first village, first house, and next to my house is the village goddess. Whenever people come in, they stop there and they pray, they break the coconut, offer flowers and banana, and then go. Or people are going on an errand, they will stop there, they pray, they break the coconut and all that. The first house and next to my house is the temple of Hanuman. என்னுடைய கிராமத்தில் வீடு எங்கள் வீடு தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் குலதெய்வம், அந்த கிராமத்தோட குலசாமி கோயில் அங்கே இருக்குது, ஒரு அனுமார் கோயில் இருக்குது. அந்த வழியாக வரவங்க போகிறவங்களாம் நினச்சிவாங்க அந்த கோயிலில் நின்று சாமியை கும்பிட்டுட்டு தேங்காயை உடைச்சிட்டு தான் போவாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. Growing up as a boy, summer we sleep outside under the pendal and we have the cattle and all that. In the middle of the night, there is big light, big sound. In Pallaki, they would bring the bride and the Dhobi tribe, they carry and big noise and very pleasant. And we get out of our beds and run to see how beautiful the bride or the bridegroom is. நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலம் எல்லோரும் வெளியில் தான் படுத்து கிடப்போம் கட்டிலில். அந்த சமயத்தில் திடீர் நடுராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெளிச்சம், பயங்கரமான மேலதாள சத்தமெல்லாம் கேட்கும். இந்த வண்ணார் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையும் பெண்ணையும் அழகாக அலங்கரித்து அந்த நடுராத்திரியில் பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க. இதை பார்க்குறதுக்கு அந்த காட்சி ரொம்ப இன்பகரமாக இருக்கும். எல்லாரும் எழுந்து என்னுடைய சின்ன வயதில் நாங்கள் இந்த காட்சியை பார்ப்போம். My father is very strict. Don't go near. If you want to watch from far. Don't take their food. Don't go near at all. You have to watch from far only. Very strictly we would watch and admire in the pallaki, the beautiful girl sitting and the beautiful young man sitting and the marriage. We used to be excited and I used to dream, and I get married, I will also be carried in pallaki. பாஸ்டர் தன்னுடைய சின்ன வயதில் அப்பா மிகவும் கண்டிப்பானவர், மிக கண்டிப்பானவர். அப்பா சொல்லுவாராம், எப்பா நீ கிட்ட போய் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது, தூரமாக தள்ளி இருந்து தான் நீ வேடிக்கை பார்க்கணும், கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவர் நினச்சி வர தூரமாகவே நின்று அந்த அழகான பெண் மாப்பிள்ளை எல்லாரும் உடை உடுத்தி மாப்பிள்ளை பெண்ணாக அந்த கோலத்தில் போகிறத அவர் பார்ப்பாராம். இவருக்கும் ஆசை என்ன அப்படின்னா, என்றைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பல்லக்கில் என்னை பெண்ணாக ஒரு மாப்பிள்ளையாக எங்களை அழைத்து செல்வார்கள் என்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்ததாம். I'm excited now as a pastor reading the last history chapter, the last chapter of the earth's history, 19th chapter Revelation, because 20th chapter is millennium, 21 and 22 is about heaven. The last chapter of this earth is talking about the marriage and the bridegroom coming. Wonderful story. பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரனாக போதகராக இந்த வெளிப்படுத்தல் கடைசி 4 அதிகாரங்களை படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியம், உற்சாகம். ஏன் அப்படின்னா 19ஆம் அதிகாரம் மணவாளனான இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மணவாட்டியாகிய திருச்சபை நம்ம ஆயத்தமாகணும்னு சொல்லுது. 20ஆம் அதிகாரம் ஆயரோட அரசாட்சி, 21, 22 வெளிப்படுத்தலை படித்த உடனே பரலோகம் பற்றி பேசுகிறது. எனக்கு மிகவும் உற்சாகம் உண்டாகிறது. What is the last story of the earth's history? இந்த பூமியினுடைய கடைசி சரித்திரம் அப்படி என்னதான் சொல்லப்படுகிறது? Marriage. ஒரு திருமணம் நடக்க போகிறது. A happy event. ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். And I like this 96-year-old man sitting alone on the Patmos. He's not complaining about breakfast. He's not complaining about his old age. He's just telling, let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come and his wife
made herself ready. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதின இந்த 96 வயதான தாத்தாவான யோவான் அப்போஸ்தலன், ஐயோ எனக்கு சோறு இல்லையே, குழம்பு இல்லையே என்றெல்லாம் அவர் என்ன செய்யலை, புகார் செய்யாமல் வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த வரப்போகிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை குறித்து மிகவும் உற்சாகமாக அந்த 96 வயசு தாத்தா பத்மு தீவிலே இருந்து அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். I notice some people are closing their eyes. Maybe it's very warm. Maybe you are praying. I do not know. But brothers and sisters on the church today, let us learn. It is summer. It is marriage time. We are meditating on the last chapter of the earth's history, and it is about marriage, the happy union of the bridegroom with the bride. பிரியமானவர்களே, சிலர் ஏதோ கண் அயர்வது போல தெரிகிறது, தூங்குறீங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் நம்ம எல்லாரும் உற்சாகம் அடைய வேண்டும். என்னவென்றால் நாம் இருப்பது கோடை காலம். இந்த கோடை காலத்தில் நிறைய திருமணங்கள் நடக்கும். அதே சமயத்தில் பரலோக மணவாளன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மணவாட்டியாகிய பூலோக மணவாட்டியாகிய இந்த திருச்சபையாராகிய நம்ம எல்லாரும் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற உற்சாகத்தை உங்களுக்கு நான் ஊட்ட விரும்புகிறேன். The word used there is blessed. Blessed are the ones who are invited for this marriage. There are so many blessed words used throughout the Bible. This is the last word used, blessed. Who are the blessed in the last pronouncement of the scriptures? Blessed are those who are called for the marriage supper of the Lamb. பிரியமானவர்களே, பாக்கியவான்கள் என்ற வார்த்தை பைபிள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறைய இடங்கள் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலன் யோவான் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த கடைசி பாக்கியவான்கள் பட்டியல்ல இதையும் யோவான் சேர்த்து எழுதுகிறார். Oh, marriage supper is very, very important, and we have been waiting to be part of it. பிரியமானவர்களே, இந்த கல்யாண விருந்து என்பது மிகவும் சிறப்பான ஒரு விருந்து. நாம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். To be part of that marriage, to be part, to see the Lamb, to sit and have fellowship with the angels, to have and fellowship with the Lamb of God, we have only one most important requirement. ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து என்ற மணவாளன், அவரோடு நாம் அமர்ந்து அந்த பந்தியிலே புசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். It is the requirement, it is must, it is fine linen, clean and bright. 3 important qualifications are given so that you can go and participate in the wedding. அந்த திருமணத்திலே ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாண விருந்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் முதல் முக்கியமான காரியம் மெல்லிய வஸ்திரம் பார்த்தோம். 3 முக்கியமான காரியங்களை தகுதிகளாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Fine linen, முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரம். clean linen, 8ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 19:8 சொல்லுது, சுத்தமான வஸ்திரம். bright linen. அப்புறம் பார்க்கிறோம் பிரகாசமான வஸ்திரம். Nearly 1.5-2 years ago, we performed wedding for our younger son, and my daughter-in-law wanted a gown for the wedding, and it is costing 40,000 plus. And I told, you are going to wear for 2 hours, so much money? Yes, Daddy, it is going to be once in lifetime. I must have it. Don't worry about the cost. 2 வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய இளைய மகனுக்கு திருமணம் ஆயிற்று. ஆகவே மணமகள் மருமகள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கவுன் போடணும் திருமணத்துக்குன்னு சொல்லி மகன் சொல்கிறாரு. அதோட விலை பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய். அப்போ மகன்கிட்ட கேட்டேன், எப்பா 2 மணி நேரம் அந்த மணமகள் அணிய போகிறாள், இதுக்கு ஏன்பா நீ 40,000 செலவழிக்குன்னு சொல்கிறேன்? அப்போ மகன் சொன்னான், இல்லைப்பா வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் போட போகிறோம், எனக்கு வேண்டும் என்று அவன் சொன்னான். Brothers and sisters, please invest, work hard, look at Jesus, do something so that the owner of the linen, owner of the fine linen, owner of the clean linen, owner of the bright linen can give to you freely.
பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் என்ன செய்யணும்னா இந்த ஆட்டுக்குட்டியானோடைய கல்யாண விருந்தில் அதனுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து சுத்தமான அந்த வஸ்திரம், பிரகாசமான அந்த வஸ்திரம், மெல்லிய அந்த வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக மிகவும் பிரயாசப்பட வேண்டும், மிகவும் ஆர்வத்தோடு நாம் பாடுபட வேண்டும். Though I was a pastor training student, I did not have preaching experience. So they deputed me and my friends to go to Adur, Kerala, and Dr. Wilmot was preaching for 30 days. We learned Malayalam songs, participated, and we learned Malayalam. Adurlo convention undu ellar varanam, and if they ask any question, ma'am, so we cannot answer any answer. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் கேரளாவிலே அடூர் என்ற ஒரு பகுதிக்கு கூட்டங்கள் நடத்த சென்றோம். டாக்டர் ஜான் வில்மாட் அவர்கள் 30 நாட்கள் கூட்டம் நடத்தினார்கள். எல்லாம் மலையாள பாடல்கள்லாம் கற்றுக்கொண்டோம். மக்களை வாங்கன்னு மீட்டிங் வாங்கன்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் விளக்கம் கேட்டாங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா பேப்பன்னு சொல்லி முடிச்சு திரும்பி வந்துடுவோம். One sermon still I remember Dr. Wilmot preached. ஆனால் டாக்டர் வில்மாட் அவர்கள் செய்த ஒரு பிரசங்கம் எனக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது. 3 steps to heaven. பரலோகத்திற்கு 3 படிகள் என்ற பிரசங்கம். And I preached that in many other places. அந்த பிரசங்கத்தை அநேக இடங்களிலே நான் செய்திருக்கிறேன். When you accept Jesus, you are justified, accepted. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆகிறோம். நீதிமான் ஆகுதல். When Jesus comes, we will be transformed and enter into his glory. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் மறுரூபமாகி மகிமைக்குள்ளே பிரவேசிப்போம். In the 3 steps, the missing step is neglected, almost forgotten. இந்த 3 படிகளிலே அந்த இடைப்பட்ட படி மறக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய அநேகர் அந்த படியை பின்பற்றுவதே கிடையாது. Other churches do not preach on this at all. They do not condemn sin at all. மற்ற திருச்சபைகளில் இந்த 3 படிகளை பற்றி பேசவே மாட்டாங்க, பாவத்தை குறித்து கண்டிக்கவே மாட்டார்கள். Please let us remember this middle step is most important step. It is the garment of Jesus' character. It is the sanctification process. Every day tuning ourselves to be like him. Every day training ourselves, sanctifying ourselves in the power of the Holy Spirit to reflect his character. பிரியமானவர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் படி என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல், நீதிமானாகுதல். 3வது படி என்ன? மகிமை அடைதல், அவர் கூடவே போயிடுறது. இந்த 2வது படி இடைப்பட்ட படி இருக்கிறதே, பரிசுத்தமாகுதல். இந்த படி என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நாம் நெருங்கி நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை படிக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். இதான் இந்த 2வது படி. இந்த 2வது படியை அநேகர் கண்டுகொள்றதும் கிடையாது, கற்றுக்கொள்றதும் கிடையாது, கடைபிடிக்கிறதும் கிடையாது. Brothers and sisters, this is very important truth that we should always practice. பிரியமானவர்களே, இந்த சத்தியம் பரிசுத்தமாகுதல் என்ற அனுபவம் நாம் மிகவும் கருத்தாக கடமை உணர்வோடு கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. Seventh-day Adventist Central Tamil Church in Madurai, the church is given to array in fine linen, clean and white, not having spot or wrinkle or any such thing, because it is the righteousness of Jesus Christ. When we live like Jesus, when character is refined, when faith is purified, we become like Jesus and we can live with him forever. மதுரையில் இருக்கக்கூடிய அட்வென்டிஸ்ட் மத்திய தமிழ் திருச்சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டு நம்முடைய குணத்தில் மாற்றம் அடைந்து இயேசுவை போல் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான பணியை லக்கை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Education page 249 says, Ellen White so beautiful, Christ's robe for children and youth. Let the youth and children be bought to choose themselves the royal robe woven in heaven's loom, fine linen, clean and white, which all the holy ones on earth will wear and robe the earth's Christ's own spotless character.
கல்வி என்ற புத்தகத்தில் திருமதி எலன் ஒயிட் 249 பக்கத்தில் சொல்கிறாங்க, வெளிப்படுத்தல் 19:8 கோட் பண்ணி மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க, சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அந்த சுத்தமான அந்த குணத்தை, கிறிஸ்துவனுடைய அந்த பரிசுத்தமான குணம், அதாங்க சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணலட்சணம். அந்த குணலட்சணத்தை நாம் தரித்து கொள்வதற்காக நம்ம எல்லாருக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இயேசுவின் கரைதரையற்ற குணத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். The bridegroom is coming. Is the bride ready to receive him? அன்பானவர்களே, மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தம் தானா? At the end of the millennium, இந்த 1000 அரசாட்சியின் முடிவிலே, when the Satan and his followers are destroyed, சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் அழிக்கப்படக்கூடிய சமயத்தில் the heavenly New Jerusalem will descend on this earth purified. பரலோக எருசலேம், பரம எருசலேம் கீழே இறங்கி வரும். அப்பொழுது இந்த பாவ பூமியானது சுத்திகரிக்கப்படும், பரிசுத்தமாக்கப்படும். We will have the wedding at that time. அந்த டைம்ல தான், அந்த நேரத்தில் தான் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து நடைபெறும். I like SDA Bible commentary. It says Jerusalem will contain the Garden of Eden, in which there is the tree of life has been preserved. The wedding here refers to consistency in the reception by Christ Jesus and his kingdom, as represented by the New Jerusalem and the coronation of the King of Kings and the Lord of Lords. Whole heaven will rejoice because of the wedding. அட்வென்டிஸ்ட் விளக்க உரையிலே ஒரு 972 பக்கத்தில் வாசிக்கிறோம், அந்த பரம எருசலேம் கீழே இறங்கி வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்பாக, அண்ட சராசரத்திற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அவர் முடிசூட்டப்படுவார். அந்த காட்சி தான் மிகவும் அற்புதமான ஒரு காட்சி. அதைத்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கிரீடம் தரிப்பிக்கப்படுதல் என்ற அனுபவத்தை தான் நம்ம அட்வென்டிஸ்ட் கமெண்ட்ரியில் நாம் வாசிக்கிறோம். I like the Matthew 25th chapter, the great parable of the 10 virgins, but I am not happy about the percentage. 9 should have been saved and be ready, 1 should have been lost perhaps, but 50% loss is a great shocking. Our ministry is futile, our Christianity is futile. Brothers and sisters, all of us must be saved in the kingdom of heaven when the Lord shall come. பிரியமான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது 10 கன்னிகளை பற்றி படிக்கிறோம். அதில் பாருங்க, 9 பேர் ஆண்டோட ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கணும், ஒரே ஒரு நபர் வேண்டுமானால் விடப்பட்டிருக்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் தான் ரட்சிக்கப்படுறாங்க, பாதி பேர் வெளியிலே விடப்படுகிறார்கள். இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நம்முடைய கிறிஸ்தவம் வீணாய் போகும், நம்முடைய ஊழியம் வீணா போகும். பாதிக்கு பாதி கிடையாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பதுதான் ஆண்டோடைய சித்தம். எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே போகணும் என்பதுதான் நம்முடைய தாகமாக வேகமாக இருக்க வேண்டும். Charles Spurgeon, the world famous evangelist, says, no man can put on the robes of Christ's righteousness until he takes off his own clothes. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் சொல்றாரு, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுய நீதி என்ற வஸ்திரத்தை களைந்து போடாத வரைக்கும் கிறிஸ்துவின் நீதி என்ற அவருடைய குணலட்சணத்தை அவனால் தரித்து கொள்ளவே இயலாது. Our dress get dirty after few hours. பாருங்களேன், நம்ம போடுற உடை 1-2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி கருகருன்னு ஆயிருது. How costly, how good looking they are dirty in few hours. எவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகான வஸ்திரமாக இருந்தாலும் சரி, அது போக போக என்ன ஆயிரும், நாற்றம் எடுத்து அழுக்கு பிடிச்சிரும். Our heart, our mind get polluted because of the things that are happening around the world. இந்த உலகத்தில் நடக்கிற பல காரியங்களால் நம்முடைய இருதயங்கள், சிந்தைகள் எல்லாம் கரைபடுகிறது. Let us remove and give it away and ask, pleading with the Lord in forgiveness, in repentance, and say, Lord Jesus, please cover me with a robe of righteousness. இவை எல்லாவற்றையும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா தீங்கான காரியங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய அந்த சுத்தமான குணத்தை, உம்முடைய நீதியை எனக்கு தரிப்பித்து விடும் என்று மனம் திரும்புதலோடு ஆண்டோட சமூகத்தில் மன்றாடி நாம் ஜெபிக்க வேண்டும். Because Jesus can do anything for us. பிரியமானவர்களே, ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எதையும் செய்ய முடியும். He is all sufficient God.
அவர் சர்வ நிறைவுள்ள தேவன். We are polluted, we are sin sickened, we are cursed people, but the Lord is righteous. His righteousness can cover me and I can be qualified for the Lord. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் தீங்கானவர்கள், தீட்டானவர்கள், அசுத்தமானவர்கள், பாவ சாபம் நிறைந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் நாம் முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய அப்பழுக்கற்ற நீதியின் வஸ்திரத்தினால், குணத்தினால் அவர் நம்மை மூடி தம்முடைய பிள்ளையாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். He is our creator. அவர் நம்முடைய சிருஷ்டிகர். He is our sustainer. அவர் நம்மை தாங்குகிறவர். He is our protector. அவர் நம்மை காக்கிறவர். He is our savior. அவர் நம்முடைய இரட்சகர். He is our mediator. அவர் நம்முடைய மத்தியஸ்தர். He is the coming king. அவர் வரப்போகிற ராஜா. And many more can be told. இன்னும் அநேகம் அவரை குறித்து சொல்லலாம். Exalt Jesus in our lives. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்த வேண்டும். I come to the last part. கடைசி பகுதிக்கு நான் வருகிறேன். I spoke for 40 minutes now. 40 நிமிஷம் பேசின மாதிரி தெரியல. Another 10 minutes we will close. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். Are you tired? நீங்க டயர்ட் இல்ல? Sabbath is a unique thing. Don't look at the time. Let us spend and meditate in the presence of the Lord. அத 40,000க்கு Dress ஏதோ ஒரு நாள் வாங்குற மாதிரி, ஓய்வு நாள் ரொம்ப நாள் என்னைக்கா ஒரு நாள் அப்படி உட்காருவோம். அதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரத களைப்பா நினைக்காதீங்க. கர்த்தருடைய நாள் கற்றுக்கொள்வோம். To change our mind, I want to bring the real story. One story of one woman. ஒரு பெண்ணுடைய உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீரா ஆரியா என்ற ஒரு பெண்மணி. She is from UP. அந்த அம்மா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண். நீரா ஆரியா stands as a symbol of courage, resilience and sacrifice. இந்த அம்மா எதற்கு அடையாளம் அப்படின்னா தியாகம் மற்றும் வேகம், வைராக்கியம், மீள்திறன் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல அடையாளம். She took part in the freedom movement. சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு பெண்மணி நீரா ஆரியா. She faced innumerable, unimaginable trials and tribulations. சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள், உபத்திரவங்களை சந்தித்தவள் நீரா ஆரியா. She stood fast for the purpose of liberating India from the British power. இந்திய மக்களை அந்த ஆங்கில கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற காரியத்தில் மிகவும் தீவிரம் காண்பித்த பெண்மணி. This woman was appointed as the spy among the Indian army at that moment. அந்த காலகட்டத்தில் இந்திய ராணுவத்தில் ஒரு உளவாளியாக, வேவுகார பெண்ணாக அவள் நியமிக்கப்பட்டாள். And her husband, some situation made her to marry. Her husband is in the British army. ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த நபரை திருமணம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. அந்த புருஷன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆங்கிலேய இராணுவத்தில் அவன் இருக்கிறான். இந்த அம்மா இந்திய இராணுவத்தில் இருக்கிறாங்க. As you all know, for our British freedom, for India, Gandhi Mahatma said, non-violence will lead to freedom. Subhash Chandra Bose led, violence and military training will lead to freedom. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு பக்கம் மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியாக சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னார். இன்னொரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அகிம்சைலாம் கிடையாது, இம்சை கொடுக்கணும், அடிக்கணும், உதைக்கணும், அப்போ தான் சுதந்திரம் கிடைக்கும்னு சொன்னார். So she is the favorite of Subhash Chandra Bose. இந்த நீரா ஆரியா யார் பக்கம் சாஞ்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதம் அந்த வழியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில் இந்த அம்மா போகிறாங்க. So one day Britishers called Arya's husband and told, you must go kill secretly, get the information where is Subhash Chandra Bose hiding. So the task of responsibility by the British High Command was given to Arya's husband. பாருங்களேன், ஒரு நாள் இந்த இராணுவம், ஆங்கிலேய இராணுவம் ஆரியாவின் கணவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. என்ன பொறுப்புன்னா, இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் எங்கே ஒளிஞ்சிருக்கிறார் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு சொல்லணும், இல்லாட்டி அவரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு ரகசியமான திட்டத்தை இந்த ஆரியாவுடைய கணவருக்கு கொடுக்குறாங்க. This Arya came to know. இது இந்த பெண்ணுக்கு தெரிய வருகிறது. If my husband will reveal the information to the Britishers, they will kill Subhash Chandra Bose and we will not get freedom from Britishers. அப்போ அந்த மனைவி நீரா ஆரியா என்ன நினைக்கிறா அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கே ஒளிஞ்சிருக்கிறார்ன்ற விஷயத்தை என் புருஷன் ஆங்கில இராணுவத்துக்கு சொல்லிவிட்டால் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் கொலை செஞ்சிருவாங்க, இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும்னு இந்த அம்மா நீரா ஆரியா யோசிக்கிறாங்க. If you read here, very interesting. இதை நீங்கள் வாசித்து பாருங்க, ரொம்ப ஆர்வம் மூட்டுகிறேன். Neera Arya's husband Srikanth Jai Ranjan Das, a British Army officer and CID inspector, their ideologies, husband and wife,
clashes and ordered the assassination of Subhash Chandra Bose. Unable to deter her husband from carrying out his act, she took upon herself to save the beloved leader, and in heart-wrenched turn of events, Neera was forced to take her husband's life to protect Bose and ensure the continuity of the freedom struggle. சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இந்த கணவன் இருக்கிறாரு, ஆங்கில இராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரி, ஒரு புலனாய்வுத்துறை ஆய்வாளர். அவர் யார் இப்போ கண்டுபிடிக்கணும்? சுபாஷ் சந்திர போஸை கண்டுபிடிக்கணும். என்னுடைய புருஷன் என்னுடைய தலைவரை காட்டி கொடுத்துடக்கூடாது, சுதந்திர போராட்டம் நின்றுவிடக்கூடாதுன்றதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணுறாங்களா, மனைவி தன்னுடைய புருஷனையே அவள் கொன்று போடக்கூடிய அளவுக்கு அவள் தள்ளப்பட்டாள். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் காப்பாற்றப்படணும், சுதந்திர போராட்டம் தடையில்லாமல் செல்வதற்காக தான் புருஷனே கொள்றதுக்கு அவள் ஆயத்தமாக இருந்தாள். What a sad thing, she has to kill her own husband just for the sake of protecting the leader. பார்த்தீங்களா, தன்னுடைய தலைவனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கணவனை கூட காலியாக்க அந்த மனைவி ஆயத்தமாக இருந்தாள். In her diaries she deeply regrets for killing her own husband. தன்னுடைய புருஷனை கொன்ற காரியத்திற்காக மிகவும் வருத்தத்தோடு அந்த டைரியில அவள் எழுதினாளாம். But she has no other go to protect the leader and protect the freedom fighting against the Britishers. ஆனால் வேறு வழி இல்லை, ஆங்கிலேயருக்கு எதிராக போராடக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் என்ற தலைவனை காப்பதற்கு இதுதான் வழி என்று சொல்லி தன்னுடைய கணவனை கூட அவள் கொன்று போட்டாள் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. What is the punishment? கிடைத்த தண்டனை என்ன? For killing her husband and hiding Subhash Chandra Bose. புருஷனை கொன்று அந்த தலைவனை சுபாஷ் சந்திர போஸை காப்பாற்றினதற்கு என்ன தண்டனை? It is a horrific punishment. ஒரு பயங்கரமான தண்டனை. She was taken to Kalapani, Andaman Islands. அந்த அம்மா என்ன செய்றாங்கன்னா, அந்த அந்தமான் தீவுகளுக்கு கருப்பு சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. Every day they tortured her. அந்த அம்மாவை தினம் சித்திரவதை செய்தார்கள். One day the British army officer ordered that her breast be removed and tortured and torn into pieces. ஒரு நாள் ஆங்கில அதிகாரி கட்டளையிட்டாராம், அந்த அம்மாவுடைய மார்பகங்களை என்ன செஞ்சிருங்க, அறுத்து அந்த அம்மாவை பயங்கரமா சித்திரவதை பண்ணுங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். But she never told the information where Subhash Chandra Bose was hiding. எவ்வளவு சித்திரவதை நேர்ந்தாலும் இந்த பெண்மணி நீரா ஆரியா சுபாஷ் சந்திர போஸ் எங்க ஒளிஞ்சிருக்கிறார் என்ற விஷயத்தை அந்த அம்மா சொல்லவே சொல்லல. When freedom came in 1947, she came back to India rejoicing, but no government recognized. She lived as a poor lady and died in the streets of Hyderabad. 1947 வருஷத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த அம்மா ஜெயிலை விட்டு வெளியில் வந்தாங்க, யாருமே அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கவே இல்லை. ஒரு நாள் ஹைதராபாத்தில் கூடிய தெருக்களில் விழுந்து தான் செத்து போனாங்க. Pastor, why did you bring such a story now? நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு பாஸ்டர் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். I learned certain things from each evidence. It's not a made up story, as you know. இது ஏதோ ஒரு கட்டுக்கதை நினைச்சிராதீங்க, நடந்த சம்பவம். நான் படித்த பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். Number 1, determination of one young woman for the freedom fighting. முதல் பாடம் என்னவென்றால், சுதந்திர போராட்டத்திற்காக ஓர் இளம் பெண்ணின் தீர்மானம், உறுதியான தீர்மானம். When a woman decides something is good and she has to accomplish it, she will do it anyhow in whatever struggle she may face. ஒரு பெண்மணி தான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற ஒரு தீர்மானம் செய்வாள் என்றால் என்ன செய்கிறோம்? Dear brothers and sisters, women have important role in the church. பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, பெண்களுக்கு திருச்சபையிலே மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. We as a church, as a bride, be ready for the bridegroom to come. Then the most important aspect in the church is women in the church, and they must be given importance so that they can play the role in sharing Jesus to others. ஒரு திருச்சபையில பெண்களாக இருக்கிற எல்லாரும் மற்ற எல்லாருமே சேர்ந்து ஆண்டவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வேலை என்ன என்பதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு இப்படி ஒரு நாள் நமக்கு கொடுத்திருக்கிறார். Generally speaking, in Indian culture, so many people have a negative opinion. Woman is a secondary citizen and she cannot do anything. She should be kept in the house. All kinds of negative things have come. As a result, the society did not grow in every angle. பொதுவாக சொல்லுகிறேன், இந்தியாவில் பெண்கள் என்றால் அவங்களாம் ரெண்டாம் பட்சம், அவங்களாம் படிக்க வேண்டாம், வாழ்க்கையில் முன்னேற வேண்டாம் என்றெல்லாம் கருத்து அந்த காலத்திலிருந்து இருந்து வருகிறது. அதனால தான் இந்தியா இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன்.
But the Bible says they are both are equal, but they have different roles. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆண்கள் பெண்கள் அவர்கள் சமமானவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு வித்தியாசமான பங்கு பணி இருக்கிறது என்று படிக்கிறோம். In most of our churches, women attendance is 60 to 80%. அநேக திருச்சபைகளில் பெண்களுடைய அவங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 80% பெண்கள் ஆலய ஆராதனைகளுக்கு வருகிறார்கள். I repeat, did you hear? In most of our churches in India, Southern Asia, women are active. Their attendance is 60 to 80%. நல்லா கவனிக்கிறீங்களா? தென்னாசியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 80% அதிகமாக சபைக்கு வருகிறவர்கள் யாரு? பெண்கள் தான். Where women is active in the church, the church experience is vibrant growth. எந்த திருச்சபையில் பெண்கள் பங்கெடுப்பதில் தீவிரமாக இருக்கிறார்களோ அந்த திருச்சபை என்ன செய்யும்? நன்றாக வளரும். In the Bible, in Christian history, women played major role for the spreading of the gospel. இந்த இந்திய சரித்திரத்தில் படிச்சோன்னா கூட சத்தியம் எங்கும் பரவுவதற்கு பெண்கள் முக்கிய பங்கு ஆற்றி இருக்கிறார்கள். I want to skip this because time is running out. I want to come to the main. சில முக்கியமான காரியங்களை நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். Back to the altar is the present emphasis of the world church. அதாவது பலிபீடத்தண்டை திரும்புவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு எல்லாரும் உலகம் முழுதும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அந்த தலைப்பில் ஒரு 10 நாள் கூட்டம் நடத்தணும், ஞாபகம் இருக்குங்களா? Adventist Church history is 160 years, 129 years in Southern Asia division. அதாவது அட்வென்டிஸ்ட் சரித்திரத்திற்கு 160க்கு மேலான ஆண்டுகள் சரித்திரம் இருக்கிறது. இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா 120 ஆண்டுகளுக்கு மேலான சரித்திரம் இருக்கிறது. So how is our church doing? எப்படி நம்முடைய திருச்சபை செயல்படுகிறது? What is our spiritual health? நம்முடைய ஆவிக்குரிய ஆரோக்கியம் என்ன? Are we growing or decreasing? நாம் வளர்கிறோமா அல்லது தேய்கிறோமா? How is our spiritual health? நம்முடைய ஆவிக்குரிய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? The reality of the church survey as we see today. நாம் இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய கணக்கெடுப்பின்படி பார்த்தால் Members who pray regularly, அதாவது தொடர்ந்து ஜெபிக்கிற அங்கத்தினர்கள், members who study the Bible and morning watchers, Sabbath school lesson daily, வேதாகமத்தை, ஓய்வு நாள் பாட புஸ்தகத்தை மற்றும் காலை தியானங்களை வாசிக்கிறவர்கள், members who attend the church, சபைக்கு வரக்கூடிய அங்கத்தினர்கள், members who sustain strong families, நல்ல உறுதியான குடும்பங்களை பெற்றிருக்கிற அங்கத்தினர்கள், members who involve in outreach work. ஊழியம் செய்யக்கூடிய அங்கத்தினர்கள். Very, very sad news that we have today. இதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற செய்தி ரொம்பவும் வருத்தகரமான செய்தி. Only out of 100, 65 people are going to church. 100ல் 65 பேர் தான் சர்ச்சுக்கு போறாங்க. This is not made up story. இதுவும் கட்டுக்கதை கிடையாது, எடுக்கப்பட்ட சர்வே. Survey is done for 65,000 people all over Southern Asia division. அதாவது தென்னாசிய மண்டலத்தில் 65,000 பேர் மத்தியில எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை. When the survey was done, I was the executive secretary. இந்த கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது நான் தென்னாசிய மண்டலத்தின் காரியதரிசியாக இருந்தேன். The reality is when 100 people are in the book of the church, only 65 people are attending the church. சர்ச் ரெக்கார்டில் 100 பேர் அப்படின்னா சர்ச்சுக்கு வர்றது 60 பேர் தான். Where are the 35 people? மீதி இருக்கிற 35-40 பேர் எங்கே? Sabbath school only 66% goes. ஓய்வு நாள் பள்ளிக்கு போகிறவர்கள் 66% தான். Attending the small groups only 42%. அதாவது சின்ன சின்ன குழுவாக கூடி ஆராதிக்கிறவர்கள், பைபிள் ஸ்டடி கொடுக்கிறவங்க 42% தான். I can tell so many things, participating in the communion service, out of 100 people only 38. திருவிருந்து எடுத்துட்டீங்கன்னா 100 பேர்ல பங்கெடுக்கிறது 38 பேர் தான். People who have personal devotion every day reading the Bible, only 46%. தனிப்பட்ட முறையில் பைபிள் படித்து தியானம் பண்ணுறவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100ல் 46% தான். Studying the Sabbath school lesson every week, only 25%. ஓய்வு நாள் பாடம் அடிக்கடி சொல்லுவோம்ல, புஸ்தகம் புதுசாகவே இருக்குது. அப்படி தானே 100ல் 25 பேர் தான் ஓய்வு நாள் பாட புஸ்தகத்தை படிக்கிறோம், பத்திரமா வச்சிருக்கிறோம். When you go to hospital, when you say I'm not feeling well, first thing is temperature is there or not, what is your weight, all those things. So what are the vital signs of our church today? பிரியமானவர்களே, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா நம்முடைய வெப்பநிலை எவ்வளோன்னு பார்ப்பாங்க, நம்முடைய ரத்த அழுத்தம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே போல் நம்முடைய திருச்சபை நிலைமையை நம்ம எப்படி கண்டறிவது? The solution for this is back to the altar. இதற்கெல்லாம் தீர்வு என்னவென்றால் பலிபீடத்தண்டை நாம் திரும்ப வேண்டும். How many people read the Spirit of Prophecy, Ellen White books? Only 50%. எத்தனை பேர் எலன் ஒயிட் அம்மையார் புஸ்தகங்களை வாசிக்கிறோம்? வெறும் 50%, பாதிக்கு பாதி. Forget about that. Let us come.
How many people believe in the 28 doctrines that we have? எத்தனை பேர் நாம் பெற்றிருக்கிற 28 மூலோபதேசங்களை நம்புகிறோம் என்று பார்த்தால், Righteousness by faith, salvation is a gift from the Lord, only 75 people. Spirit of prophecy, only 49 people. Sabbath, only 63 people believe out of 100 people. Second coming, only 64 people believe. Holistic, healthy living, only 48%. Sanctuary service, Jesus our mediator, only 64%. State of the dead, only 46% believe. பாருங்களேன், Why so poor? நமக்கு இருக்கக்கூடிய அந்த சத்தியங்கள், விசுவாசத்தினால் வரும் நீதி, இயேசுவின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுகிறோம் செய்தியை 75% விசுவாசிக்கிறாங்க. தீர்க்க தரிசன ஆவி பாதிக்கு பாதி தான் வாசிக்கிறோம். ஓய்வு நாள் கடைபிடிக்கிறவர்கள் 100ல் 63%, ரெண்டாம் வருகை நம்புகிறவர்கள் 64%, ஆரோக்கியமான வாழ்க்கை 48%, பாதிக்கு பாதியாக நம்புகிறோம். ஆசரிப்பு கூடார சத்தியம் 64%, மரணத்தில் மனிதன் நிலை 46% தான் நம்புகிறோம். Brothers, these are our foundations for the church. If these foundations collapse, it is not in our heart, the church collapses automatically. The faith is not there. சகோதரனே சகோதரியே, இதெல்லாம் நம்முடைய அஸ்திபாரமான சத்தியங்கள். இதை நாம் நம்பிக்கை வைக்கல அப்படின்னா எல்லாம் உடைஞ்சு ஒண்ணுலாம் போயிடும். நாம் ஏன் இவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறோம்? What is the solution? இதுக்கு தீர்வு என்ன? The church proposes this one. நம்முடைய திருச்சபையில இதற்கு தீர்வு என்ன என்பதை நமக்கு உலகளாவிய திருச்சபை முன்வைக்கிறது. Total member involvement. அனைத்து அங்கத்தினர்களின் ஈடுபாடு. Women play important role. பெண்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. Children are important. பிள்ளைகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. Youth must be cared and they must be nurtured well. வாலிய பிள்ளைகள் கவனிக்கப்பட்டு அவர்கள் நன்றாக வளர்க்கப்பட வேண்டும். Everybody must get opportunity in the church. திருச்சபையில எல்லாருக்கும் பங்கு இருக்க வேண்டும். Everybody must be trained and encouraged to share something with about Jesus. எல்லாரும் பயிற்சி பெற்று இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். This afternoon, dear brothers and sisters, let us take seriously, if this is the most important mother church in the whole city of Madurai, let us take pride in our spiritual health, in our beliefs, in our truths, because Jesus is coming. When Jesus comes, only 50% will be saved. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபை இந்த நகரத்திலே ஒரு தாய் திருச்சபை என்று சொன்னால் பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே சமயத்தில் அடைய வேண்டிய பயிற்சிகளை அடைந்து செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்பொழுது 50% மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். The church must be the model church. I am pleading with you. The church must be the model church for whole of Tamil Nadu, for whole of city of Madurai. இந்த திருச்சபை மதுரைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதற்கும் ஒரு மாதிரியான திருச்சபையா இல்லாமல் முன்மாதிரியான திருச்சபையாக இருக்க வேண்டும். I am happy today women's ministries, they are celebrating. They are going to be encouraged to share Jesus with others, to play an important role in their families, in the church life. God bless them abundantly. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே திருச்சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் இலாக்கா எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த நாளை ஏற்படுத்தி ஊழியங்களை மக்களுக்கு செய்வதற்கென்று பெண்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த திருச்சபை தேவன் ஆசீர்வதிப்பாராக. This is my last slide. என்னுடைய கடைசி படம். Often we pray, thy kingdom come. அடிக்கடி ஜெபம் பண்றோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி. Why? ஏன்? Because this kingdom is temporary kingdom, useless kingdom, lot of challenges, sicknesses, curse, misunderstanding. Thy kingdom come. ஏனென்றால் நாம் இருக்கிற இந்த ராஜ்யம் ஏகப்பட்ட சவால்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாம் இருக்கிற ராஜ்யம். அதனால ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். This world is full of sin and curse, brothers and sisters. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் முழுவதும் பாவங்கள், சாபங்கள் நிறைந்து இருக்கிறது. Every side we see death and suffering. எங்கு பார்த்தாலும் நோய்கள், மரணங்கள். We promise that the Lord has promised a great better future for each one of us. ஆண்டவர் நமக்கென்று மிகவும் அருமையான மேன்மையான எதிர்காலத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லி இருக்கிறார். The provisions for our salvation is already made as a gift the Lord is willing to give. நம்முடைய ரட்சிப்புக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பரலோகம் செய்து விட்டது. நம்முடைய ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு அப்படியே பரிசாக அவர் கொடுக்கிறார். We can clearly see the prophecies are being fulfilled. The coming of the Lord is even at the door. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜா வாசல் அருகே நிற்கிறார். Let us be excited. நம்ம எல்லாரும் ஊக்கம், உற்சாகம் அடைய வேண்டும். Let us be serious.
நாம் எல்லாரும் பக்தி வினயமாக மாற Let வேண்டும். us be strong in our spiritual health. நம்முடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்திலே உறுதி உள்ளவர்களாக நாம் விளங்க வேண்டும். Jesus the bridegroom is coming. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார். Are we ready, brothers and sisters? சகோதரனே சகோதரியே, நாம் ஆயத்தமாகிறோமா? The war is coming to an end. இந்த போராட்டம் யுத்தம் சீக்கிரமாய் முடிவுக்கு The வருகிறது. women should be ready. பெண்கள் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். It is time for the wedding. இது திருமணத்திற்கான ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்திற்கான ஆயத்தமாகும் காலகட்டம். May the good Lord continue to shine upon us. தேவன் நம்மீது தொடர்ந்து பிரகாசிப்பாராக. Give burden in our heart to be like Jesus. நம்முடைய இருதயத்தில் இயேசுவை போல் மாற வேண்டும் என்ற பாரத்தை நமக்கு தருவாராக. Our goal is to be like him and reach that heavenly home. நாம் இயேசுவை போல் மாறணும், அவருடைய பரலோக வீட்டிற்கு சேரணும் என்பதான் நம்முடைய இலக்கு. May the Lord grant us his mercies and blessings as we prepare for his coming. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகும் பொழுது தேவன் தம்முடைய கிருபையிலே இரக்கங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான அற்புதமான ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவன் எங்களை பலப்படுத்தி உம்முடைய சத்திய வார்த்தைகளை கொடுக்க ஊழியக்காரர்களாகிய அடியார்களுக்கு ஆவியின் ஒத்தாசை கொடுத்தீர், அதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆவியான ஒரு ஒத்தாசையை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே பசுமரத்தாணி போல இருதய பலகைகளிலே பதிந்து நாங்கள் ஆண்டவருக்கு என்று நல்ல கனிகள் கொடுக்கிற நல்ல கிறிஸ்தவ மரங்களாக கர்த்தரை உரமிட்டு எங்களை உறுதியாக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல செய்தி கொடுத்த ஊழியக்காரரை பாஸ்டர் அவரோட குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து மதியத்தில் இருக்க போகிற வகுப்புகளிலும் செய்திகளை கொடுக்க போகிற ஊழியக்கார பெண்கள் ஒவ்வொருவரையும், மிஸ்ஸஸ் வெல்சன், மிஸ்ஸஸ் ரத்தன சிங், மிஸ்ஸஸ் ஜான் மோசஸ் எல்லாரையும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பி பயன்படுத்துங்க ஆண்டவரே. நடத்த போகிற பெண்கள் இலாக்கா ஊழியக்கார பெண்களையும் திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. எல்லாரும் பங்கு பெற்று நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல கிருபை செய்யும். எல்லாருக்கும் ஆயத்தப்பட்டிருக்கிற ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, எல்லாருக்கும் நிறைவாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் மனநிறைவை அடையவும் கிருபை செய்யும் தகப்பனே. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைபடுகிறதை எங்கள் உள்ளங்கள் உணர கர்த்தர்தாமே கிருபை செய்யும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளன் வரும்பொழுது அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமான மணவாட்டியாக கர்த்தரங்களை நிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆறுத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசி பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May the love of our Father, the grace of our Lord Jesus Christ, the Spirit, the Holy Spirit may guide and lead all of us now and forevermore. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.